friends, welcome back to Jolly Trip. இன்னைக்கு வந்து ஒரு டிஃபரெண்டான டிஷ் செய்ய போறோம். என்னன்னா தமிழ்நாட்டை தாண்டி பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிருக்கோம். பக்கத்து ஸ்டேட் மீன்ஸ் ஆந்திராவில் செய்யக்கூடிய ரொம்பவும் ஒரு ஃபேமஸான டிஷ் தான் என்னன்னா பப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆந்திராவில். நம்ம இங்கே எப்படி சாம்பார் போடுறோம், அங்கே சாம்பார் மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் திக்காக அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. பப்புங்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக பேச்சுலராக சென்னையில் நீங்கள் படிச்சிருந்தாலோ ஒர்க் பண்ணியிருந்தாலோ ஆந்திரா மெஸ்ஸில் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பாங்க. அந்த ஆந்திரா மெஸ்ஸில் ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பப்புங்கிறது. என்னோட ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் அந்த பப்பு. அந்த பப்பு எப்படி செய்ய போகிறோங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிற ரெசிபியை பார்க்கலாம். இப்போ நம்ம ஆயில் போட்டுக்கலாம். பப்பு செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணி அதை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. இதுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 7லேருந்து 8 பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி கட் பண்ணி அதையும் வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 3 தக்காளி சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இந்த வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். ½ டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் இது வேகட்டும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஜெல் ஆகிற அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதில் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காவை இது கூட சேர்த்து அதையும் நம்ம வதக்கிக்கணும். இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகிடுச்சு. இதில் சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துக்கணும். ஏற்கனவே ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு வேக வச்சு அதை மசிச்சு வச்சுருக்கோம். அதை பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கணும். துவரம்பருப்பு இல்லைன்னா கூட பாசிப்பருப்பு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாளித்து போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். பார்த்திங்கன்னா இந்த பப்பு ஆந்திரா ஸ்டைல் பப்புங்கிறது ஆந்திராவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுவும் சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து காலேஜ் டேஸில் வந்து சென்னையில் தான் படித்தேன். சென்னையில் இருக்கும்போது நாங்கள் வந்து ஆந்திரா மெஸ்ஸில் வந்து ரெகுலராக என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் போய் சாப்பிடுவோம். அங்கே எப்படின்னா டோக்கன் கொடுப்பாங்க, மந்த்லி பாஸ் மாரி. அந்த மந்த்லி பாஸ் டெய்லி போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அந்த டோக்கனில் வந்து டிக்கெட் அடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் டெய்லி நம்ம சாப்பிட்றது. ஸோ அதனால் ஆந்திரா மெஸ்ஸில் ரெகுலராக சாப்பிட்றதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த பப்புங்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பப்புக்காகவே ஆந்திரா மெஸ்ஸில் போய் சாப்பிட்ற எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய சர்க்கிளே உண்டு. அப்புறம் அங்கே நான் மெயினாக ஆந்திரா மெஸ்ஸில் போனேன்னா வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன். அந்த பப்பு
பொடி கொடுப்பாங்க, அது பருப்பு பொடி. நீங்கள் ஆந்திரா மெஸ்ஸில் சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பருப்பு பொடி, நெய் போடுவாங்க. அதை சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து பப்புக்கு அப்புறம் ஆக்சுவலாக சாம்பார், மோர் குழம்பு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. நான் நேராக தயிருக்கு போயிடுவேன். இதுதான் அங்கே. இது வந்து ரெகுலராக இருக்கிறது. அதில் பப்பு வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி போட்டு சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபேவரைட் எனக்கு. அதனால தான் சரி இன்றைக்கி உங்களுக்கு அந்த ரெசிபியை வந்து செஞ்சு காமிக்கலாம். எங்கள் வீட்லேயே நாங்கள் அடிக்கடி செய்வோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக கொஞ்சம் ஸ்பைசியான ஃபுட்டு தான் எனக்கு பிடிக்கும். ஆந்திரா ஸ்டைல் ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்கும். அதுவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். வாங்க இது எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். திரும்ப மூடி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் குக் ஆகும். இதில் போடக்கூடிய இன்க்ரீடியன்ட் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய டிஷ். இது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. என்னென்ன டிஷ் போட்டிருக்கோம் நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் வந்து நாம் சுரைக்காய் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பொதுவாக சுரைக்காய் வந்து அங்கே யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலக்கீரை இருக்கு இல்லையா, இது இல்லைன்னா பாலக்கீரை போடுவாங்க. பாலக்கீரை வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த பப்புக்கு அதுதான் வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்றைக்கி நம்ம பாலக்கீரை போடல, அதுக்கு பதிலாக சுரைக்காய் போடுவோம். சுரைக்காவும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். மற்றபடி இந்த நம்ம கத்திரிக்காய் போடுறது, கேரட் போடுறது, முருங்கைக்காய் போடுறது அதெல்லாம் வந்து இந்த பப்புல நம்ம போடக்கூடாது. சுரைக்காய் இருந்ததுன்னா சுரைக்காய் போட்டுக்கலாம், இல்லாட்டி பாலக்கீரை இருந்தால் போட்டுக்கலாம். இல்லை ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வெறும் தக்காளி போட்டு, தக்காளி நிறைய போடுவாங்க. ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே தக்காளியே போடுவாங்க. அது தக்காளி பப்புன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்தமாரி வெரைட்டியில் கூட நீங்கள் செய்யலாம். அதுவும் நல்ல புளிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை இன்றைக்கி நான் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி இது வந்திருக்குன்னு. நல்லா குக் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தாளிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். நெய் போட்டுடலாம். நீங்கள் நெய் இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. நாம் தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டுக்கணும். பூண்டு அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுவும் இதில் போட்டுக்கணும். இதை தவிர கருவேப்பிலை இதெல்லாம் தான் நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து தாளிச்சாச்சு. இதை ஃபைனல் டச்சிங்க பப்பில் கொட்டி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஆந்திரா ஸ்டைல் பப்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதேமாரி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக யூனிக்காக இருக்கும். அது நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஃபுட் டேஸ்ட் வந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டையும் நீங்கள் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய். You were just like one spring day, 설레임을 주는 걸 언젠가부터였을까. 기다림의 끝에 너를 만나